जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता குரு துணை கொண்டு ராசி பலன்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் 13 முதல் 19 வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து. எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. மாத கணக்குலையும் வார கணக்குலையும் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி. சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும், சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும், யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும், யாருடைய காதல் உறவு வலுப்படும், யாருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகும், மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது. எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது? கிரகங்கள் புதிய திசையில் நகரும். சூரியன், சனி, குரு, புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை, புதிய சோதனைகளையும் தரப்போகிறது. ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார். குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுக்கிரன் காதல், திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சியை வலிமை தருகிறார். அதே நேரத்தில் புத பகவான் பேசும் வார்த்தையை விதி போல மாற்றப் போகின்றன. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும், யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது, சொத்து கைக்கு வருமா வராதா, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ், நெகட்டிவ், லக்கி நம்பர், லக்கி கலர்ஸ், லவ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம், சிவன், அம்மன், துர்கை பரிகாரம், பைரவர், முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள். இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு 2023 வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குது? கடகராசி அப்படின்னு சொல்லும்போது, கடகரே, உங்கள் கண்ணீரை வெற்றியாக மாற்றப் போகும் வலிமை உங்களுக்கு விழித்தெழும் வாரமாக அமையும். கடகராசிக்காரங்க அழாததா எவ்வளோ மனப்பிரச்சனைகள், எவ்வளோ மனப்போராட்டங்கள் கடகராசிக்கு. புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. அழாததா? மனக்குமரல்கள் அவ்வளோ இருக்குது, வெளியில் கொட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் கமிட்மெண்ட்டு, பிரச்சனைகள், அப்படியே லைஃப் அப்படியே கடகராசியை அப்படியே மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அப்படியே இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது சரியாக வருமா? உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த வாரம் உங்களுக்கான சிந்தனை, செயல்திறன் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். பழைய நெருக்கடிகள் பொதுவாக விலகும், மன அமைதி தேடும். அதே போல் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு உழைப்பு எதிர்பாராத பாராட்டுக்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி வச்ச மாதிரி செய்வீங்க. சில பேருக்கு இடம் மாற்றம் வரும், சில பேருக்கு வேலை மாற்றம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய நல்ல செய்திகள், நல்ல
வயதானவர்கள் உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டும். சர்க்கரை இருக்கா, நடக்கிறது போகிறது வர்றது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா எதனால் இந்த அஷ்டமச்சனியில் விலகக்கூடிய டைமிங்லாம் வந்தாச்சு. கெட்ட நேரங்கள்லாம் விலகக்கூடிய நேரத்தில் 1-2 சில பாதிப்புகளை காட்டும். அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வீட்டில் புது விஷயம் பொருள் வாங்குதல் அல்லது நல்ல சீரமைப்பு நடக்கலாம். உறவினர்கள் ஆதரவாக மாறுவார்கள். வீட்டில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய பொருள் வாங்குறது, செய்கிறது, டெக்கரேட் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி சிறு குறு தொழில் வியாபாரங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். பேக்கரி ஷாப்பு, டீ கடை, சில விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். காதலில் சின்ன ஒரு தூரம் இருந்தாலும் இந்த வாரம் இணைவீர்கள். நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் காதலியோ காதலனோ ஒரு இடத்துல இருப்பாங்க, தூரத்தில் இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு நல்ல புரிதல் வளரும். 2ஆம் திருமணம் விரும்புபவர்கள் நவம்பர் மாத இறுதிக்குள் நல்ல ஒரு யோகம் உருவாகும். கடகராசிக்காரர்கள் 2026 ஆரம்பம் இந்த பிரபஞ்ச ஆசீர்வாதத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். 2026 என்னென்ன நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் இந்த வாரத்திலே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. குழந்தை ஆசை கொண்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். திருச்செந்தூர் முருகன் அல்லது திருவாலங்காடு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நெய் விளக்கு ஏற்றி ஓம் சரவண பவா எப்போதுமே முருகப்பெருமான சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஓம் சரவண பவான்னு சொல்லி ஜபம் பண்ணுங்கள், நிறைய ஜபம் பண்ணுங்கள். வேலை வியாபாரங்களில் எப்படி இருக்கணும்? புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மீண்டும் உருவாகும். போட்டியாளர்கள் குறையும். நிதி நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்து வழக்கு மோசடி அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? சொத்து வழங்கும் யோசனைகள் நல்ல நேரம் இது. பழைய கோர்ட்டு கேஸ் ஒரு நெகட்டிவ் பக்கத்திலேருந்து திரும்பி உங்களுக்கு சாதகமாக மாறும். சீட்டிங் அல்லது கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்ககிட்ட இந்த மோசடி பண்ணணும், சில பேர் இந்த கடகராசிக்காரன் மோசடி பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஏமாற்றுவான். ஒன்று வீட்டு வாடகை கொடுக்காம ஏமாற்றுவான், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஏமாற்றி, இல்லைன்னா உங்கள் வீட்லேயே அவன் இருந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ண மாட்டான்னு பிரச்சனை பண்ணுவான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. சில பேர் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் சிறந்த கவனம் தேவை. மன அமைதி கிடைக்கும். வெளிநாடு செல்ல கல்வி தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். குரு அருவில் உங்களுக்கு நல்ல துணை நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் மெதுவாக அடைக்கப்பட தொடங்குவீர்கள். நிதி சுதந்திரம் நோக்கி ஒரு நல்ல ஒரு அலை வருகிறது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். பழைய காயம் நினைவில் இருந்தால் அது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். என்றைக்குமே பழசை போட்டு மனசில் போட்டு இது பண்ணிக்காதீங்க, ரணப்படுத்திக்காதீங்க, மறந்துருங்க, பரவாயில்ல. அதாவது சில பேருக்கு அது மறக்க முடியாதான். பழைய காலம் நினைவில் இருந்தால் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையாகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை போட்டு மனசில் தூக்கி எறிங்க, பரவாயில்ல, நான் அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போங்க. மன்னிப்பு மற்றும் விடுதலை முக்கியம். கர்ம விலை மெதுவாக, அந்த விளைவு அப்படிங்கிறது மெதுவாக குறையும். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் இந்த வேதநாயகர் சுவாமி அப்படின்னு இருக்குது, அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வதனாம்பாள் வழிபாடு செய்யுங்க. பைரவர் சனிக்கிழமை அன்னைக்கு திருவற்றியூரில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனீஸ்வரி கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல சிறப்பு. லக்கி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சள் மற்றும் வெள்ளை 27 அதிர்ஷ்ட எண்கள். பாசிட்டிவான விஷயம் மன அமைதி, உறவு, மீட்பு, நிதி மேம்பாடு. நெகட்டிவான விஷயம் உணர்ச்சி, நெகிழ்ச்சி, தாமதம். இதெல்லாம் நெகட்டிவ். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, ரொம்ப நெகிழ்ச்சி, சில விஷயங்கள் தாமதமாகும். கடகராசிக்காரர்களே, நீண்ட நாள் இருட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது. யார் வஞ்சித்தார்களோ அவர்களே வெற்றியால் பதிலளிக்க போகிறீர்கள். யாரெல்லாம் உங்களை வஞ்சித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ண, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு மனக்குமுறைகள் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்வீங்க. இந்த வாரம் அதுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம். இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம், ஒரு மறைந்த செய்தி, ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும். நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும். சிவ வழிபாடு
மன அமைதியை தரும். அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும். துர்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும். அதே போல் பைரவர் அருள் கடன் வழக்கு மோசடி பிரச்சனைகளை விளக்கும். முருகன் அருள் கல்வி திருமணம் குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேரு நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வாரம் இருக்கக்கூடிய பலன்களை எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க. சுபம்.